வெல்கம் டு ஆடுகளம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் பாடியோட 7 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களை ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் ஒன்று இல்லை பட் 2 பிரெயின் இருக்குது. ஒரு பிரெயின் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் பிரெயினோட பேர் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம். அதாவது இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டமில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டமக், பேன்க்ரியாஸ், லிவர், ரெக்டம், பிளாடர் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கும். ஏன் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டமை செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து எல்லா ஆர்கன் கூடயும் நர்வஸ் சிஸ்டம் மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டமை கனெக்ட் பண்ணுற ஒரு நர்வ் வந்து வேகஸ் நர்வ்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த நர்வ் சிஸ்டமை ஒரு அந்த பர்டிகுலர் நர்வை கட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்கள் பிரெயினுக்கே தெரியாமல் உங்கள் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு தான் நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டமை நம்ம செகண்ட் பிரெயின்னு சொல்லுவோம். செகண்ட் ஃபேக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாடியோட பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹார்ட் பிளட் பம்ப் பண்ணும்போது அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து நம்ம பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். இது எப்படி சர்க்குலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் வெசல்ஸ் வந்து இதை கேரி பண்ணுது. ஸோ பேசிக்லி பிளட் வெசல்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஆர்டரிஸ், கேபிலரிஸ் அண்ட் வெயின்ஸ். இதெல்லாம் நிறைய பேர் பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆர்டரிஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் பிளட், அதாவது பம்ப் பண்ண ஃப்ரெஷ் ஆக்சிஜன் உள்ள பிளட்டை வந்து பாடி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த பிளட் வந்து நம்ம பாடியால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வெயின்ஸ் மூலியமாக அது ரிட்டர்ன் ஹார்ட்டுக்கே வந்துடும். ஸோ ஆர்டரி வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஃபுல் பாடிக்கும் சப்ளை பண்ணும் அண்ட் அந்த யூஸ் பண்ண பிளட்டை வெயின்ஸ் வந்து அகெயின் ஹார்ட்டுக்கு கொண்டு வந்துடும். அண்ட் இப்போது கேபிலரிஸ் வந்து இந்த ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸை வந்து கனெக்ட் பண்ணும். அண்ட் இதில் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த பிளட் வெசல்ஸ், அதாவது ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸை நீங்கள் ஒன்றா அடிக்கிட்டு வந்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 60,000 மைல்ஸுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். அதுவும் ஒரு குழந்தையோட பாடியோட பிளட் வெசல்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா, இதே ஒரு அடல்ட் ஹியூமன் பாடியிலேருந்து எடுத்து வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 மைல்ஸுக்கு இது ஸ்ட்ரெச் ஆகும். ஏர்த்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 25,000 மைல்ஸ் தான். ஸோ ஒரு பாடியோட பிளட் வெசல்ஸ் எடுத்து வச்சோன்னா அதுவே 100,000 மைல்ஸ் வரைக்கும் போகுமா. ஸோ எத்தனை வாட்டி ஒரு ஹியூமன் பாடியோட பிளட் வெசல்ஸ் ஏர்த்தோட சர்க்கம்ஃபரன்ஸை கவர் பண்ணுதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேர்ட் ஃபேக்ட் வந்து ஸ்கின் பற்றி தான். ஸோ ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு 200 மில்லியன் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுமா அண்ட் இன்ஸ்டன்ட்லி அதே 200 மில்லியன் செல்ஸை ரீஜென்ரேட் பண்ணுமா. அண்ட் இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல இருக்கிற 95% செல்ஸ் வந்து இந்த டெட் ஸ்கின் செல்ஸை ரீஜென்ரேட் பண்ணுறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுமா. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 5% ஸ்கின் செல்ஸ் தான் வந்து மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மெலனின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் கலரை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரல் கெமிக்கல். அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடியிலேருந்து ரிமூவ் ஆகிற டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் ஃபில்டராக ஒர்க் ஆகும். ரிசர்ச்சில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு ரூம் இல்லைனா ஒரு இன்டோர் ஸ்பேஸில் கிட்டத்தட்ட ஓசோன் லெவல் வந்து 15% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுமா. ஸோ ஃபோர்த் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐபால். இப்போது இந்த பிளாக் ஐபால் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் அந்த பிளாக் ஐபால்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதை சுற்றி ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் இருக்கும். அது நமக்கு தெரியாது, ஏன்னா ஆப்வியஸாக அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ நான் செகண்ட் ஃபேக்டில் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் எல்லா ஆர்கன்லையுமே வந்து பிளட் வெசல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் கார்னியாவில் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸே இருக்காது. ஸோ பிளட் வெசல்ஸ் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் எப்படி கண்ணு தெரியுதுன்னு நீங்கள் கேட்கலாம். 2006 ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னியாங்கிற டிரான்ஸ்பரண்ட் லேயரில் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா VEGFR3. இந்த ப்ரோட்டீனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பிளட் வெசல்ஸை ஹால்ட் பண்ணிடும். அண்ட் டோட்டலாக நம்ம பாடியில் 2 பார்ட்ஸில் மட்டும்தான் இந்த பிளட் வெசல் ஆப்சன்ஸாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சொன்ன மாதிரி கார்னியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா போன் கார்டிலேஜில் பிளட் வெசல்ஸ் இருக்காது. அண்ட் ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கட் சிஸ்டம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டில் பார்த்த மாதிரியே ஆல்ரெடி இது செகண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ கட் சிஸ்டமில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். அண்ட் ஓவராலாக இந்த பாக்டீரியாஸை நம்ம மைக்ரோபியம்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மைக்ரோபியம் பாக்டீரியா நம்மளோட ஸ்ட்ரெஸ், பெயின், அப்புறம் இமோஷனல் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நியூரோ கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற மைக்ரோபியம் மட்டும் ஆரல்ஸ் அந்த பாக்டீரியாஸ் மட்டுமே 95% ஆஃப் செரோட்டோனினை செக்ரீட் பண்ணும். செரோட்டோனின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மூட் ஸ்டெபிலைசிங் ஹார்மோன். அது வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், பெயின் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். அண்ட் அதை விட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்லீப்பிங், ஈட்டிங் அண்ட் டைஜஷன் ப்ராசஸை இந்த செரோட்டோனின் மட்டும்தான் ஃபெசிலிட்டேட் பண்ணும். அண்ட் சிக்ஸ்த் ஃபேக்ட் என்னென்னா,
நம்ம கேட்குற மியூசிக் வச்சு நம்மளோட ஹார்ட் பீட் வந்து சிங்க் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற மியூசிக் பீட் வந்து உங்கள் ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் கேட்கும்போது உங்களோட ஹார்ட் வைட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே நீங்கள் ஒரு சாஃப்ட் டியூன் இல்லைனா சாஃப்ட் மெலடி சாங் கேட்கும்போது உங்களோட ஹார்ட் வைட்டல்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ் ஆகும்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது என்ன ரிசர்ச் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் அண்ட் ஹார்ட் பீட்டை வந்து இன்டெகிரேட் பண்ணி ஹார்ட் ஸ்ட்ரோக் அண்ட் அதர் ஹார்ட் கண்டிஷன்ஸை எப்படி க்யூர் பண்ண முடியும்னு நிறைய டாக்டர்ஸ் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இதில் ஒரு பர்டிகுலர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த சாங் கேட்டாலுமே உங்களுக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகாது. நீங்கள் நிறைய வாட்டி கேட்ட பாட்டாக இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டாக இருந்தால் மட்டும்தான் மியூசிக் பீட்டோட உங்கள் ஹார்ட் பீட் சிங்க் ஆகும். அண்ட் இந்த லிஸ்ட்டோட 7th அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2017 ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ்க்கு அவங்க பிரெயினோட கிரே மேட்டர் லெவல் வந்து ரெடியூஸ் ஆயிடும். அதாவது பிரெயினில் இருக்கிற ஒரு மேஜர் காம்பனன்ட் தான் கிரே மேட்டர். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த கிரே மேட்டர் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இந்த கிரே மேட்டர் லாஸ்னால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவால் அவங்களோட குழந்தையோட நீட்ஸை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் அதோட பாண்டிங்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமாம். அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் பிரெயினில் லூஸ் ஆகிற அந்த கிரே மேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 கம்ப்ளீட் இயர்ஸ் ஆகுமாம். அண்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெக்கவரி ஆனாலுமே வந்து அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகாது. இந்த சேஞ்ச் வந்து உமன் பிரெயினில் லைஃப் லாங் ஸ்டே ஆகும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த 7 ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ கார்டில் மற்ற வீடியோஸும் கொடுத்துருக்கேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். Until next time, one life, many experience.